வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான ஒரு வத்த குழம்பு பண்ணலாம். அதுக்கு வெங்காயம் 1, முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய், அப்புறம் தக்காளி, பூண்டு இதெல்லாம் நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் இந்த வாட்டி குக்கரில் பண்ணுறேன். சின்ன குக்கரில் எண்ணெய் விட்டு ஜீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிடணும். கறிவேப்பிலையும் போட்டுடணும். அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இது போட்டு நல்லா வதக்கணும். தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். முதலையே பூண்டு போட்டுடணும். அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் எவ்வளோ வேணாலும் எண்ணெய் விடலாம். அந்த வத்த குழம்புக்கு எண்ணெய் ஜாஸ்தி விட ரொம்ப ருசி இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக தான் விட்டுருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா வதங்கி வந்த பிறகு வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ முருங்கைக்காவும் போட்டுடலாம். போட்டு 1 ஸ்பூன் உப்பும் போட்டுடணும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுடணும். இது நல்லா மூடி வச்சு நல்லா வதக்கி எடுக்கணும். முருங்கைக்காவும் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்துடலாம். சேர்த்து அதில் கொஞ்சம் புளி தண்ணி எடுத்து புளி தண்ணியும் விட்டு 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாய் தூளும் போட்டு குக்கர் மூடி வச்சு ஒரு விசில் போட்டு எடுத்துடணும். புளி தண்ணியும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ அது இதில் விட்டுடலாம். இப்போ நல்லா திளைச்சி வருது. உப்பெல்லாம் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் தூள் போடணும். ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போடணும். இப்போ குக்கர் மூடி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான பவுட்ரு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 4 ஸ்பூனுக்கு கறி குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். அது வத்த குழம்பு மசாலானாலும் சரி, இல்லை தனியாத்தூள், பெப்பா இதெல்லாம் தனியாக போட்டு நல்லா கிளறி எடுத்து வச்சிடணும். லம்ஸ் இல்லாமல். கொத்தமல்லியும் நறுக்கி வச்சாச்சு. இப்போ குக்கர் விசில் வந்தோடனே திறந்து பார்த்து இதில் புளி தண்ணியும் விடணும். வேறு பெரிய பாத்திரத்தில் விட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தேவைக்கு புளி தண்ணியும் விட்டு அதை நல்லா திளைக்க விடணும். திளைக்கட்டும். நான் இன்றைக்கி வத்த குழம்புல காஞ்ச சுண்டக்காய் இருக்குது, அதுவும் கொஞ்சம் எண்ணெயில் வறுத்து போடலான்னு நினச்சேன். ஸோ கொஞ்சம் 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் எடுத்து சுட பண்ணி அதில் இந்த காஞ்ச சுண்டக்காய் போட்டு சுண்டக்காய் வத்தலை போட்டு வறுத்து எடுத்து கடைசியாக இந்த குழம்புல அது விட்டுறணும். சுண்டக்காய் வத்தல் போட்ட பிறகு அது நிறைய நேரம் திளைக்க விடக்கூடாது. ஸோ இந்த வத்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.